ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து தீபாவளி ஸ்பெஷலாக அதிரசம் தாங்க செய்ய போகிறோம். அதிரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த அதிரசம் செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து ஹார்டாக வந்து அதோட இதுக்கு வந்து வராது, அந்த பக்குவம் வந்து வராதுங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். நம்ம முதல்ல வந்து பச்சரிசி வந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி 2 கிலோ பச்சரிசி எடுத்துருக்கிறேன் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு. அது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டைம் நல்லா அந்த தண்ணி வந்து நல்லா கழுவி ஊற்றிக்குங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இது வந்து குறைஞ்சது பார்த்திங்கன்னா நைட் ஊற வச்சா காலையில் வரைக்கும் இருக்கணுங்க. ஒரு 6 மணி நேரம்னாலும் ஊறணும். நான் நைட்டு ஊற வச்சேன், காலையில் வந்து கரெக்டாக நல்லா ஊறிடுச்சு. நல்லா தட்டி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம், ஒரு 8 மணி நேரம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறுற வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த அதிரசம் வந்து நல்லா சாஃப்டாக வரும். உதிரியாக நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க. 6 மணி நேரம் 8 மணி நேரம் வந்து ஊறின அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா வடிகட்டியில் வந்து இப்படி நல்லா வடிச்சுக்கோங்க. ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் வடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிளாத் எடுத்து இப்படி நல்லா ஃபேன் கடியில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா காய வச்சுக்கோங்க. அந்த ஃபேன் காற்றுலேயே நல்லா உணரட்டும். அப்போ தான் வந்து அந்த தண்ணி வந்து நிறைய இழுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் வந்து லேசாக ஒட்டுனா போதும். அப்போ அந்த அரிசி வந்து கரெக்டாக இருக்குங்க. நம்ம வந்து மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். நான் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டு சாப்பிட்டா அது கூட வந்து ஒரு 5-6 ஏலக்காய் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. 2 கிலோ பச்சரிசி எடுத்தோம்னா நம்ம 1.5 கிலோ வந்து வெல்லம் சேர்த்தா நம்ம இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குங்க. இப்போ 1.5 கிலோ வந்து நான் வந்து வெல்லம் எடுத்துருக்கிறேன். இந்த வெல்லத்துக்கு வந்து நம்ம பெரிய டம்ளரில் 1 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாங்க. நல்லா பாகு வந்து வெல்லமெல்லாம் கரைஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும்போது தண்ணிக்குள்ளே வந்து இப்படி சேர்த்து பார்த்தோம்னா அது வந்து கரைஞ்சிருச்சுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் வேகணும். இது வந்து கரைஞ்சி கையில் எடுக்கிற பக்குவத்துக்கு வந்து அது நல்லா உருண்டு வரணும். அப்போ தான் அது வந்து பாகுப்பதம் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கையில் எடுக்க இன்னும் 1 நிமிஷம் இருந்ததுன்னா போதுங்க. அப்புறம் வந்து திரும்பி நம்ம எடுத்து பார்க்கும்போது ஜெல்லி டைப்பில் நல்லா அந்த மாதிரி உருண்டு வரணும். இந்த மாதிரி ஜெல்லி டைப்பில் உருண்டு வந்ததுன்னா அது வந்து பாகு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. நம்ம இப்போ எடுத்து வந்து பச்சரிசி நம்ம மாவு கூட வந்து சேர்த்துக்கலாம். நம்ம பாகு எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், எல்லா பாகும் சேர்த்தியாச்சு. இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டப்புறம் பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா கரெக்டாக பக்குவத்துக்கு நல்லா பாகு வந்து உறிஞ்சி கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம வச்சிடலாங்க. நல்லா கொஞ்சம் நேரம் சூடாகட்டுன்னு நம்ம மூடி போட்டு வைக்கலாம். அப்படியே மூடி வச்சிங்கன்னா அந்த தண்ணி வந்து வேர்த்து உள்ளுந்துடும். அப்புறம் வந்து நம்ம வந்து அதிரசம் வந்து கெட்டு போயிடும். நல்லா ஒரு 2 நாளுக்கு அப்புறம் ஆற வச்சு நல்லா தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 2 நாள் வச்சுருங்க. 2 நாளுக்கு அப்புறம் எடுத்து இந்த மாதிரி அதிரசம் செய்யும்போது நல்லா ஒரு வாழை இலையில எண்ணெய் வச்சு தேய்ச்சிட்டு இப்படி கையில் வந்து தட்டி நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்படி வாழை இலையில் வச்சு தட்டி போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு பேப்பரில் கூட நம்ம எடுத்து தட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் காஞ்சதும் கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு இதாக போட்டு எடுத்துக்கணும். நல்லா பூரி மாதிரி புஷ்ஷுன்னு எந்திரிக்கும். அப்புறம் நல்லா 2 பக்கம் நல்லா செவந்தோடனே நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். நல்லா செவட்டுங்க. எடுத்துங்க. நல்லா ஒரு வடிதட்டை இது வச்சு நல்லா அரிக்கி வச்சு நல்லா அமுத்தி அந்த எண்ணெயெல்லாம் வடிச்சிடலாம். எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதே மாதிரி எல்லா அதிரசத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இன்றைக்கி எல்லாமே இதே மாதிரி ஒன்றா போட்டு எடுத்து வச்சாச்சு. பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதிரசம் சூப்பராக வந்திருக்குங்க. இன்றைக்கி எனக்கு எவ்வளோ வந்திருக்குதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.